ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கடை மத்தியான சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நீங்க செய்ய போறீங்க? காராமணி போட்டு புளிக்குழம்பு வச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கீரை கூட்டு வைக்க போறேன். ஓகே, அது என்ன கீரை? முளைக்கீரை கூட்டு வைக்க போறேன். சரி சரி, இந்த காராமணி போட்டு தான் நீங்கள் புளிக்குழம்பா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதுதான் கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, கத்திரிக்காய் அரிஞ்சிட்டேன். வேற குழம்பு தாளிப்போம் இப்போ. சரி. காராமணியை வறுத்துக்குவோம் லைசா. ஓகே. இது வறுத்து லைட்டாக கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். இதை வறுத்து வேக வச்சுட்டு இந்த புளி ஒரு எலுமிச்சை அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே. நம்ம தாளிச்சுக்குவோம் இப்போ இதை வேக வச்சுட்டு. இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புல போடுறதெல்லாம் போடுவோம். சரி. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தூள் ஒரு 3/4 ஸ்பூனு. மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த காராமணி வந்து ஒரு 1/2 பங்கு வேகட்டும். ஃபுல்லாக வேக வச்சு போட்டால் குழம்பு தடுப்பு கொடுத்து போயிடும். ஓகே ஓகே. அதனால 1/2 பங்கு வந்து குழம்புல 1/2 பங்கு வேகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். சரி சரி சரி. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகே. A few moments later. இப்போ இது வெந்துருச்சு. ஓகே. குழம்பு தாளிச்சிடுவோம். போதும், இறக்கிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சம். புளிக்குழம்பு மீன் குழம்புலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் போட வேணாம், கசந்து போயிடும். கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை 2 அரிஞ்சு போடுங்க. அப்போதான் நல்லா முழுசாக கடந்து வாசமாக இருக்கும் குழம்புல சாப்பிடும்போது எடுத்து. வெங்காயம் வதங்கிடுச்சு. பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். இது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. குழம்பு ஊற்றிடலாம். இது காயெல்லாம் அள்ளி போட்டுடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இப்போ வேக வச்ச காராமணியும் இதில் போட்டுடலாம். அது அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் திக்கானதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காயெல்லாம் வெந்ததையும். சரி, ஓகே. என்னம்மா கீரை செஞ்சு முடிச்சிட்டிங்களா? கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பும் காராமணி காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே டைம்ல 2 முடிச்சாச்சு. சாதமும் வச்சுட்டேன். ஓகே.
குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, சமையல ஓவராப்போ? ஆமாம். ஓகே, நல்லா கீரையெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கங்க. இது மாதிரி கார குழம்புக்கு கீரை செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு முட்டை வச்சுக்கலாம், வத்தல் வறுத்துக்கலாம், அப்பளம் வறுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேம்மா. ஓகே ஓகே, சூப்பர். குழம்பு ரெடி, தொட்டுக்க ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகேம்மா, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லுங்க. பாய். சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காராமணி போட்ட காரக்குழம்பு ரெடி. அப்புறம் வந்து முளைக்கீரை கூட்டும் ரெடி. கீரையை பார்த்தோன்னே சும்மா எடுத்து வச்சு இப்போ சாப்பிடணும் போலே இருக்குது. சூடாக கொஞ்சம் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.